Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா GM டயட்ல டே 2 நான் வந்து GM plus intermittent சேர்த்து பண்றேன். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் வந்து அந்த ப்ரீ பிளான் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். சோ GM டயட்ல டே 1 பாத்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து டே 2ல வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். என்ன நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நான் ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். அண்ட் நான் இன்னைக்கு வந்து என்ன டைம்க்கு எந்திரிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:45. நேத்து வந்து அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன். இதுக்கு முன்னாடி மட்டும் நான் வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சிருவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அட்லீஸ்ட் வந்து 7 மணிக்கு மேல 7, 8, 9 அந்த ரேஞ்சில தான் எழுந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி 6:30 கூட நான் எழுந்திருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து எடிட் பண்ணி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் நைட் நான் லேட்டா தூங்குறேன். அதே சமயம் லேட்டா தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த தூங்குற அந்த டைமிங் வந்து எனக்கு கம்மியாயிரும். டயட் பண்ணும்போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது தூங்கணும், சரியான தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும். இதெல்லாம் கூட நமக்கு முக்கியம் தான். நம்ம வெறுமனே டயட் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயம்லாம் சரியா பண்ணல அப்படின்றப்போ அது வந்து நமக்கு வெயிட் லாஸ்ல வந்து தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா தூங்குங்க, ஹாப்பியா இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. என்ன டயட் பண்ணாலும் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த டேல அதாவது GM டயட்டில் டே 2 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். ஏன் வந்து GM டயட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு எடுக்கணும், உருளைக்கிழங்கு இல்லாமல் வேறு என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா GM டயட் டே 2 வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொலைதொலன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்து வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு அப்படியே வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். குளிருக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகியிருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 74 kg வெயிட் இருக்கும்போது XXL, XL அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ் பண்ண L, M அப்படி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் M தான், பட் செம்ம லூஸாக இருக்குது. இனி வந்து S தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் XS வாங்குவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் வந்து தண்ணியும் நிறைய குடிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்து வாமா தண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட குடிச்சு அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. உருளைக்கிழங்கு முழுசாக சாப்பிட்றணும். பெருசாக இருந்தது அப்படின்னா 1, சின்னதாக இருந்தது அப்படின்னா 2. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ணும், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும். அண்ட் வந்து தண்ணியும் இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டரு 3.5 லிட்டரு வந்து கவர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கீழே கிச்சனில் அத்தை வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஒயிட் ரைஸு, சாம்பார், காலிஃப்ளவர் சில்லி அதெல்லாம் GM டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சமையலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் ஒரு டிப்பு ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீட்டில் ஸ்பெஷலாக செய்கிறாங்க, அதை பார்த்தது உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது அப்படின்றப்ப உங்களோட ஃபுட் என்னவோ, லஞ்ச் வந்து உங்களுக்கு மெனுவில் என்ன இருக்கோ அதை வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் போய் தனியாக இருந்துருங்க. அவங்க சாப்பிடும்போது வாயை பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நமக்கும் சாப்பிடணுன்னு தான் தோணும். என்னோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கேரட் தான் ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டினேன். இல்லைனா அவனுக்கு ஊட்டும்போது அந்த காலிஃப்ளவர் சில்லி எனக்கும் ஒன்று வாயில் போட்டுக்கணும்னு தோணும். எதுக்கு வம்பு, நம்ம முன்னாடியே சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு வயிறை வந்து ஃபில்லிங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கேன். அவன் இப்போ தான் வந்து தூங்காமல் முரண்டு பிடிச்சிட்ருப்பான். சப்போஸ் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ ஏதாவது நான் ஷூட் பண்ணுறதுனா பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் கூடவே சேர்ந்து நானும் தூங்கிடுவேன். இதை ஏன் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டயட்டில் இருக்கவங்க தூங்கலாமா தூங்கக்கூடாதா அப்படின்ட்டு. தூங்கலாம். நம்ம சாப்பிட்டு தூங்குறோம் அப்படின்றப்ப தான் நமக்கு வந்து வெயிட் போடும். ஐ மீன் நம்ம ரெகுலர் ஃபுட்டு அதிக கலோரி சாப்பிட்டு தூங்குறோம் அப்படின்றப்ப தான் வெயிட் போடும். டயட்டில் இருக்கும்போது டயர்டாக இருக்குது அப்படின்றப்ப ஒரு 1/2 hour 1 hour தூங்கலாம். ஓகே, என்னோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டேயில் வந்து நான் எதுவுமே குக் பண்ணல. வீட்டில் இருந்த கேரட்டு அண்ட் வாங்கின வெள்ளரிக்காய் இதை வச்சு நான் இந்த டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வெள்ளரிக்காய் இருந்தது, அது பசிக்கும் போது அப்பப்போ எடுத்து கடிச்சு சாப்பிட்டு இந்த டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க நான் இந்த டே 2 GM டயட்டில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து கேரட் வெள்ளரிக்காவை வச்சு இந்த டே ஓட்டியிருக்கேன். மோஸ்ட்டாக நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் GM டயட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்றனால எனக்கு வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் பொதுவாக என்னென்ன எடுக்கலாம் என்னென்ன எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். காலையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ எடுக்கணும் GM டயட்டில் டே 2. அது எதுக்கு அப்படின்ற காரணமும் நான் சொல்லிடுறேன். டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம சாப்பிட்ருப்போம், வேற எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் எடுப்போம். அண்ட் வந்து வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பு, ஸ்நாக்ஸ், ஹெல்தியோ அன்ஹெல்தியோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலியமாக நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கவர் ஆயிரும். பட் கம்மியாக போகாது டயட் இல்லாத நாட்களில். இதே வந்து நம்ம டயட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் GM டயட்டில் டே 1 எடுக்கிறோம் அப்படின்றப்போ கார்போஹைட்ரேட் லெவல் வந்து நமக்கு பாடியில் டவுன் ஆயிரும். ஸோ அதை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக தான் டே 2 மார்னிங் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் டே இருக்குது பார்த்தீங்களா, அதில் காலையில்
மட்டும் பொட்டேட்டோ எடுக்கணும்னு சொல்றது. அது சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த டே ஃபுல்லா நமக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த ஃபுட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படிங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், வெஜ்ஜீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படிங்க இருக்க முடியும், என்னங்க இது டயட்டு, இதனால நமக்கு எதுவும் ஆயிராதா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கிராஷ் டயட் தான் ஜிஎம் டயட். பட் இது வந்து லோ கலோரி டயட். இதுல வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட் இருக்கு. இது ஒரு ஃபார்மெட் தான். டே 1 இது சாப்பிடணும், டே 1 ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கும்போது நம்ம பாடியில கார்போஹைட்ரேட் லெவல் வந்து லோ ஆகுது, அதை பூஸ்ட் அப் பண்றதுக்காக டே 2 மார்னிங் வந்து நம்ம பொட்டேட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சு அதுல வந்து ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யாரும் பண்ணாததை நம்ம புதுசா ட்ரை பண்ண போறது கிடையாது. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கிடைச்ச ஒரு டயட் தான். நானும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். நான் வந்து 17 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். ஒரு 4-5 தடவை இந்த ஜிஎம் டயட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதனால அதை வச்சு தான் நான் வந்து இந்த vlogs எல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டே 1 ஃப்ரூட் சாப்பிட்டு நமக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் லெவல் லோ ஆயிருக்கும். அதனால நான் காலையில வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டேன். நிறைய பேருக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து வேற ஏதாவது இருக்கா? உருளைக்கிழங்கு எனக்கு வேக வச்சது வெறுமனே வாயில, அதுவும் காலையில எம்டி ஸ்டொமக்ல நமக்கு எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு மீன்ஸ் ஒரு 100 to 150 கலோரிஸ் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துக்கலாம் வேக வச்சது. அப்படி இல்லைன்னா வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு அதை எடுத்துக்கலாம். அப்படி உருளைக்கிழங்கு பிடிக்கல, இப்போ நான் சொன்ன இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும்ல, அது சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும், அது ஒரு கிழங்கு எடுத்துக்கலாம். அது வந்து 100 to 150 கலோரிஸ் தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் எடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டு நம்ம பாடியில் வந்து அந்த கார்போஹைட்ரேட் லெவல் லோவா இருக்கும் பாத்தீங்களா, அதை பூஸ்ட் அப் பண்ணி டே 2க்கு தேவையான, அதாவது டே 2 ஃபுல்லா நமக்கு தேவையான, நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து இந்த டே 2 மார்னிங் நம்ம எடுக்கக்கூடிய, இப்போ சொன்னல உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அந்த இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதுல ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது அந்த டே 2க்கு உண்டான தேவையான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து டே 2 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் எடுக்கணும் நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி லஞ்சுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சூப் எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம வேற ஏதாவது காலிஃப்ளவரோ இல்லை வந்து காளான் அந்த மாதிரி போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேக வச்ச காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம் சால்ட் பெப்பர் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சும்மா வந்து 1 ஸ்பூன் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா வந்து பியூர் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் தான். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். நிறைய ஊற்றி நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற மாதிரி குழம்பு வைக்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம டயட் பண்ணுறதுக்கு யூஸே இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா வந்து பியூர் கீ, நான் அப்படி இல்லைன்னா வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த காய்கறிகள் எல்லாம் வடசட்டியில் போட்டு நல்லா வணக்கி அதில் சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். சூப்பாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ராவா, நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் பார்த்தீங்களா கேரட், வெள்ளரிக்காய், அந்த மாதிரி ராவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மதியத்துக்கு எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், அதே மாதிரி அதே பவுல் அளவுக்கு நம்ம வந்து வேக வச்ச காய்கறிகள், இல்லைன்னா வந்து வணக்கின காய்கறிகள், அப்படி இல்லைன்னா சூப்பாக வச்சு நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டே இப்படி தான் போகும். நம்ம காலையில் சாப்பிட்ட உருளைக்கிழங்கோ இல்லை ஸ்வீட் கார்னோ இல்லை சக்கரவள்ளி கிழங்கோ இல்லை பச்சை பட்டாணியோ அதில் உள்ள சத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லாக நமக்கு தேவையான எனர்ஜியே தரும். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போகணும். ஜிஎம் டயட் டே 2 வந்து இதுதான். இதை தவிர நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு தேவை, நீங்க காலையில சாப்பிட்டது உங்களுக்கு எனர்ஜி தரல, உங்களுக்கு வந்து ரொம்ப கை கால்லாம் இழுத்து பிடிச்சி சோர்ந்து போற மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து ஏதாவது பச்சை பயிறு, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வேக வச்சு கொஞ்சமா ஒரு பவுல் அளவுக்கு, குட்டி பவுல் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ், இந்த வேக வச்ச இந்த பயிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம் டயட்ல எல்லா நாளுமே 7 டேஸுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுது, பண்ணவே முடியல டயட்டு, உங்களுக்கு எனர்ஜியே இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்றப்ப மட்டும்தான் எடுத்துக்கணும். அண்ட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன ஃபுட்டுலேயே நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் எடுத்துக்கலாம். இடையில பசிக்குது அப்படின்றப்ப வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த டே. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 7 டேஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஜிஎம் டயட் பண்ணுறவங்க 4 கிலோ 5 கிலோ ஏன் 7 கிலோ 8 கிலோ குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதிக வெயிட் இருக்கிறவங்க. ஸோ அவ்வளோதான். ஜிஎம் டயட்ல டே 2ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் காஃபி டீ எல்லாம் எதுவுமே குடிக்கக்கூடாது. சுடுதண்ணி வேணா குடிக்கலாம். காஃபி டீயா நினைச்சு நீங்க சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த டேல, அதுவும் இப்போ இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலம் அப்படின்றப்ப தண்ணி குடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், அடிக்கடி டாய்லெட் போகணும், நம்ம பாடி ஹைட்ரேட்டா இருக்கணும். நம்ம வந்து காய்கறி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம பாடியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவு, அந்த கொழுப்பு அதெல்லாம் குறைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். டே 2 வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். டே 1 வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு, டே 2 வந்து ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு, அப்புறம் வந்து டே 3யும் கஷ்டமாக தான் போகும். ஓகே, நான் வந்து நாளைக்கு விளாக்ல டே 3 ஃபுட்ஸ் என்னென்ன எடுக்கணும், எப்படி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.